Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Maxல 8th chapter Statistics and Probabilityல 11th sum பார்க்குறோம். Some boys are playing a game in which the stone thrown by them landing in a circular region is considered as spin and landing other than the circular region is considered as loss. இப்போ இதுக்குள்ளே கல் வீசி விளையாடுறாங்க. அப்போ அந்த கல் இது ரவுண்டுக்குள்ளே விழுந்ததுன்னா வின் பண்ணது அர்த்தம். வெளியே விழுந்துச்சுன்னா அது வந்து லாஸ். ஸோ வாட்ஸ் த ப்ராபபிலிட்டி டு வின் த கேம்? அப்போ இந்த வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதோட பையோட வேல்யூ 3.14ன்னு கொடுத்துருக்குறாங்க. டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏ வந்து ஈவெண்ட் ஆஃப் வின்னிங் த கேம்னு வச்சுக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் சர்க்குலர் ரீஜன், சர்க்குலர் ஏரியாவுக்கு ஃபார்முலா, ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர். இது வந்து 1 ஃபீட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ பை இன்ட்டு 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு பை தான். அடுத்து என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பை ஸ்கொயர் ஃபீட். அடுத்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இது வந்து ஏன்னா ஒரு சைடு 4 இருக்குது, ஒரு சைடு 3 இருக்குது. ஸ்கொயராக இருந்ததுன்னா ஈக்குவல் சைட்ஸாக இருக்கும். இப்போ இது ஒரு சைடு இது லென்த்து பிரென்த்து ரெண்டுமே வேறையாக இருக்குது. அப்போ அது வந்து ரெக்டாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு என் ஆஃப் எஸ். அது வந்து என் ஆஃப் எஸ் வந்து டோட்டல் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா எல் இன்ட்டு பி. இப்போ 4 இன்ட்டு 5 வந்து 12 ஸ்கொயர் ஃபீட். இப்போ ஏபி த ஈவெண்ட் ஆஃப் வின்னிங் ப்ராபபிலிட்டி. ஏ வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டின்னு வச்சுட்டோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த கேம் வந்து என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் பை. அடுத்து என் ஆஃப் எஸ் வந்து 12, அதுவும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ பைக்கு வந்து வேல்யூ 3.14 டிவைடட் பை 12. இது வந்து டெசிமலில் இருக்குது. டெசிமல் இருந்ததுனால எப்போவுமே ஹோல் நம்பருக்கு மாற்றிக்கணும். அப்போ இது வந்து பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டிஜிட்ஸ் இருக்கிறனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3.14 இன்ட்டு 100 டிவைடட் பை 12 இன்ட்டு 100. இப்போ இங்கே இதோட மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2 0 வரும். இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ 2 0 தள்ளி புள்ளி வச்சோம்னா 0 2 போயிடும். 3.14 அது 314 டிவைடட் பை இது வந்து 1200ன்னு வரும். இப்போ இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 2s are 12. இந்த 2 0 போட்டுக்கிறோம். இது 1 2 is 2 ரிமைண்டர் 1, 5 2s are 10 ரிமைண்டர் 1, 7 2s are 14. இப்போ 157 பை 600. இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.